हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய பரிபூர்ண அருளால் அனைவரும் நலமாக இருப்பீங்க நம்புறேன். உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்கள் நலமாகவே இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாட மனதில் அல்ல உள்ளவங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் தனது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் 2022 வருடங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையை பெறுகிறார். மேலும் 11ஆம் இடத்தில் புதன் பகவான் பாக்கியாதிபதி புதன் பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலையும் இன்னைக்கு ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பான வகையில் வளர்ச்சியில் அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களோட தொழில் வசூலாகக்கூடிய, அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையப்படுறதுனால கண்டிப்பா நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் இன்னைக்கு இருக்கு. மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யார்கிட்டயே கடன் கேட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட உதவிகள் கேட்ட இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே தேவையான பண உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இன்றைய தினம் பழைய உறவினர்கள் சில பேர் உங்ககிட்ட சில நியாயமற்ற கோரிக்கைகளை வைக்க வாய்ப்புகள் இருக்கு. நியாயமே இல்லாத சில விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் உங்களது கோபத்தை பேச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். கடுமையான வார்த்தைகள் கண்டிப்பாக உங்களது அமைதியை கெடுத்துவிடும் என்பதை மறந்துடாதீங்க. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. நாள்பட்ட நோய்கள், நெடுநாளாக உங்களுக்கு வருத்தி கொண்டிருந்த நோய்கள் கூட இப்பொழுது தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்படுறதுனால நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமையப்பெறும். மேலும் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. எனவே அனைத்து விதமான முயற்சிகளிலும் நீங்கள் காரியங்களிலும் முயற்சி பண்ணுங்க. நல்ல வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுகள் கூட நல்ல முடிவிற்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம், அல்லது இதர சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தில் சேரும். தொழில் மிகச்சிறந்த வகையில் வளர்ச்சியை அடையும். பழைய பாக்கிகள் வசூலாகும் என்பதால் கண்டிப்பாக தொழில் மிகச்சிறப்பான நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இன்னைக்கு பொதுவாகவே நீங்க நல்ல மனநிலையில சந்தோஷமான நல்ல மனநிலையில் நீங்க இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள் இன்னைக்கு அமையும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் கடுமையான சில பக்கத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் வேதனை அடைய வாய்ப்புகள் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிக்காதுங்க. இன்றைய தினம் ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களை பழைய நண்பர்களை போயிட்டு நீங்க பார்த்து அவர்களிடம் பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க. உங்கள் மூலமா உங்க வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக ஒரு யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பெறும். உங்கள் மூலமான நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களது வாழ்க்கை துணைக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. எனவே அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் உங்களது குடும்ப உறுப்பினரான உங்களது வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமும் உங்கள் மூலமாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது நாள் தொடக்கம் அமோகமாக இருக்கும். இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய வகையில் அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீ அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இப்போவே நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் பிரவுன் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக இன்னைக்கு அமையுங்க. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களது கூட பிறந்தவங்கிட்டு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட இருந்ததுன்னா அது எல்லாமே இன்னைக்கு நீங்கிவிடும். இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள், பண தட்டுப்பாடான சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து உங்களுக்கு பொருளாதாரம் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமும் இன்னைக்கு அமைப்படுதுங்க.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புதிதாக பண வரவுகள் உண்டு. அதன் மூலமாக உங்களது சேமிப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பணம் வரும்போது சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க நண்பர்களே. இன்றைய தினம் மாணவர்களுக்கு உங்களுக்கு பாடங்கள் இருந்து வந்திருந்த குழப்பமான சூழ்நிலைகள் நீங்கி மன தெளிவு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கற்பது எளிதாகக்கூடிய ஒரு அருமையான நல்ல வாய்ப்புகள் இப்போது இருக்குங்க, பயன்படுத்திக்கங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான சுபிட்சமான ஒரு நாளாக அமையுங்க. உங்களது காரியங்கள் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும், தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும், மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ஆனால் பேசும்பொழுது மட்டும் நீங்கள் யாராவது நியாயமில்லாத விஷயத்தை பேசும்போது நீங்கள் கோவப்படாமல் கொஞ்சம் அமைதி காக்கிறது ரொம்ப முக்கியம். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாள் மிக மிக இனிமையான நாளாக உங்களுக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம், அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மிக மிக அருமையான இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக எனக்கு அமையப்படுறதுனால கண்டிப்பாக நல்ல மனநிலை, சந்தோஷமான மனநிலை நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு உங்களுக்கு எப்படி இருந்து அப்படின்றது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நண்பர்களே. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக உதவியாக இருக்குங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம துலன்புடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.